வணக்கம். ஆன்மாவும் விதையும் ஒன்றுதான். ஆனால் இரண்டுமே அதனுடைய ரூபத்தில் மறைந்து நிற்கிறது. இப்போ விதை இருக்கிறது. ஒரு விதையை போடுகிறோம். அது அந்த விதை மூலமாக விதை வாய்க்கிறது, முளைக்கிறது. ஆனால் விதை எங்கே இருக்குன்னு தெரியாம அது அது அந்த நிலையோட இணைந்து கொள்கிறது. மீண்டும் விதையை பிரித்து எடுக்க முடியாது. அது அதோட இணைந்து கொள்கிறது. அதை காண முடியாது. ரூபத்தை அறிய முடியாது. ஆனால் அந்த விதை இல்லாமல் அந்த மரமோ செடியோ இல்லை. வாய்க்கிற நிலை வர விதையை பார்க்கலாம். அந்த செடி ஒரு இலை விட்டு அப்படி வெளியேறும்போது கூட அந்த விதையை பார்க்கலாம். பின்பு அது ரூபத்தை மறைத்துக் கொள்கிறது. ரூபமின்றி சென்று விடுகிறது. ரூபம் இணைந்து கொள்கிறது. அந்த இலை செடியோட மரத்தோட விதை அதோடைய அது இல்லாமல் மரம் இல்லை, செடி இல்லை, இணைந்து கொள்கிறது. அதே போலத்தான் ஆன்மாவை விதையவாச்சும் பார்க்க முடியும். ஆனால் ஆன்மா ரூபத்தை பார்க்க முடியாது. ஆனால் உணர்கிறோம். உணரத்தான் முடியும். உணர்கிறோம். நிச்சயமாக ஆன்மானுடைய ரூபம் இல்லாமல் மனித இயக்கம் இல்லை. அதுதான் மூலப்பொருள். முதல் பொக்கிஷமே ஆன்மாதான். ஆன்மாதான் உயிர். அது நம்மளுடைய உடம்பில் இணைந்து இருக்கிறது. அது இந்த விதையினுடைய நிலை முளைச்ச பின்னாடி இந்த விதை எங்கே இருக்கிறதுன்னு அறிய முடியாதோ, அதே போல் நம்மளுடைய ஆன்மாவே இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு அறிய முடியாது. அது எல்லா இடத்திலையும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது இல்லாமல் அந்த மனித உயிர் இல்லை, ஓட்டம் இல்லை. ஆனால் இந்த விதைக்கும் ஆன்மாவுக்கும் ரொம்ப தொடர்புண்டு. ஆன்மாதான் விதை, விதைதான் ஆன்மா. அதுதான் உண்மை. ஆனால் விதையை கூட பார்த்துடலாம். முளைச்ச பின்னாடி தான் அதனுடைய ரூபம் மாறிவிடுகிறது. தெரியாமல் அதனுடைய இலைதலையோடு இணைந்து கொள்கிறது. ஆனால் ஆன்மாவை உணர்கிறோம். நிச்சயமாக ஆன்மா இல்லாட்ட நம்ம நடமாட்டம் இல்லை, உயிர் ஓட்டம் இல்லை. ஆன்மாதான் உயிர் என்பதை நாம் உணர்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். உணர்வதுதான் உண்மை. அதுதான் ஞானம். நன்றி.